பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. கோவையில் அரசு பேருந்து பழுதாகி நின்ற நிலையில் உரிய நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்த பயணிகள் ஆத்திரமடைந்து இருக்கையின் ஓரத்தில் இருந்த கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி வந்த அரசு பேருந்து கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகில் வரும்போது ரேடியேட்டர் பழுதாகி பேருந்தின் இயந்திரத்தில் புகை கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். தீயுடன் புகை வருவதை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் நிறுத்தி என்ஜின் மூடியை திறக்க கீழே இறங்கினார். பேருந்தை நிறுத்தியதால் உள்ளே இருந்த பயணிகள் அவசரமாக கீழே இறங்கி அச்சத்தில் உறைந்தனர். பயணிகளில் சிலர் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாததால் ஆத்திரத்தில் அந்த பேருந்தின் இருக்கை ஓர ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தனர். அப்போது அங்கிருந்த சிலர் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சுந்தரா டிராவல்ஸ் போக்குவரத்து கழகமாக மாறிவிட்டது என்று பேசி சிரித்துக்கொண்டே கடந்து சென்றனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் தினமும் 20,508 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டீசல் விலை, சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு, இலவச பேருந்து திட்டம் உள்ளிட்ட காரணங்களால் போக்குவரத்து கழகங்களுக்கு செலவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக தினசரி வருவாய் 39 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் செலவு 58 கோடி ரூபாயாக உள்ளது. இதனால் தினசரி பற்றாக்குறை 19 கோடி ரூபாயாக உள்ளதால் மாதம் 600 கோடி நஷ்டம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வ குறிப்பின்படி மொத்தம் உள்ள 20,508 பேருந்துகளில் 10,582 பேருந்துகள், அதாவது 52.73% பேருந்துகள் காலாவதி ஆனவையாக உள்ளது.